அன்றைய தினம் திருநாவுக்கரசு மத்திய பிரதேசம் அல்லது ராஜஸ்தான் எனக்கு நினைவில்லை, அங்கே ராஜ்யசபா உறுப்பினராக்கி அமைச்சரானார். அப்ப அந்த மாநிலத்துக்கு ஒன்று சொல்ல இந்தியாவுக்கு கொடுக்கிற ஒரு மாநிலம் என்று ஏற்றுக்கொண்டார். ஆகவே ஒவ்வொரு முறையிலும் நாம் எடுத்துக்கொள்கிற நிலையை பொறுத்தான், மனநிலையை பொறுத்தான் இருக்கிறது. தயாரிப்பாளர் இல்லை, அவரும் இந்த நாட்டினுடைய குடிமகன் தானே. தமிழ்நாட்டு பிரச்சனைகளை முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரோ அந்த கருத்துக்களைத்தான் வெளியிட முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் நம்ம டெல்லி பிரதிநிதிகள் தங்கள் கருத்துக்களை சொல்ல இயலாது. ஒரே வரியில் சொல்லிட்டு பாருங்க, முதல்வர் என்ன நினைக்கிறாரோ, என்ன கருத்துக்கள் வெளிப்படுத்த வேண்டும் விரும்புகிறாரோ அதை தவிர டெல்லி பிரதிநிதிகள் மற்ற கருத்துக்கள் சொல்வதற்கு இதுவரையிலும் வாய்ப்பில்லை. அதுதான் நடைமுறையாக தகுதி வாய்ந்த நபர் தகுதி இல்லை அப்படி அல்ல. ஒருவரை தேர்ந்தெடுத்த உடனேயே தகுதி இவருக்கு இருக்கிறதா இல்லை இதிலே இல்லையா என்ற கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல இயலாது. தகுதி வாய்ந்தவர் எல்லா இடத்திலும் இருப்பார். அரசியல் இருக்கிறதுக்கு மட்டும்தான் தகுதியும் கிடையாது. இதை விட ஆற்றல் மிக்கவர்கள் நல்லா சோசியல் சர்வீஸ் பண்ற எத்தனை பேர் இருக்காங்க. அவங்க முன் வரதில்லை, அவ்வளவுதான். வேற யாரும் முன் வராதனாலதான் இவரை நியமிச்சாங்க. அப்படி இந்த கேள்வி சொன்னா இந்த கேள்விக்கு சிக்கல் பண்ணக்கூடாது. சிக்கல் இல்லை, நீ கேள்வி சிக்கலா இல்ல எத்தனையோ பேர் நம்ம நீங்க சொன்னீங்களே தகுதி உள்ளவர் தான் இருக்கணும்னு கேட்டீங்களா, அந்த பதில் சொன்னதோட அதுக்கு எதுக்கு ஒப்பிடக்கூடாது. நான் என்ன ஒரு கருத்து சொன்ன இந்த கருத்துல இருந்து அவனை பிடிச்சி இப்படி ஜப்பாட்டு இழுக்கக்கூடாது. எப்படின்னா நீங்க எப்படின்னா நான் புலி தலை போடுறான்னா நீ வாழை பிடிங்கிறீங்க, அந்த மாதிரி வேண்டியதில்லை.